பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு எல்லாம் மேட்சாக இருக்க வேண்டும். ஆதார வசனம் பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். எல்லா காரியத்துக்கு காலமும் நியாயமும் உண்டு. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை பாருங்கள், நாம் அறிந்தது புரிந்து கொண்டது கையளவுதான். நமக்கு தெரியாதது, புரிந்து கொள்ள முடியாதது, புதிராக இருப்பது, ஏற்றுக்கொள்ள முடியாதது கடலளவு. இயேசு விசுவாசத்தில் நம்மில் துவக்கியுள்ளார். வெளியே இருக்கும்போது ரட்சிப்புக்கு முன் நாம் பொதுவான கிருபையில் வாழ்ந்தோம். ஆவியானவரும் வெளியே இருந்து நம்மோடு இடைபெற்று கொண்டிருந்தார். ஆம், நாம் நம் தாயின் கருவில் இருக்கும்போதே தெரிந்து கொண்டார், முன் குறித்தார். தம்மிடம் வருவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் முன் வைத்தார். எதையோ பிடித்து கொண்டு மகா கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இப்போ உள்ளே வந்ததும் வேதத்தின் சாட்சிகளை பார்க்கிறோம். ஆலயத்தில் விளக்கமும் பெறுகிறோம். நம்மை போன்றவர்களின் சாட்சியும் கேட்கிறோம், காண்கிறோம். நம்முடைய முந்தைய வாழ்வையும் தற்போது இருக்கும் நிலைக்கு வருவதற்கு நம்மை நடத்தி வந்த பாதைகளையும் கவனிக்கிறோம். நம் சொந்த முயற்சினால் வந்தது அல்ல, தெய்வீக குறுக்கீடு இருந்ததினால் என்பதை புரிந்து கொள்கிறோம். இப்போது இவைகளை எல்லாம் ஒன்று திரட்டி நம்முடைய ஜெபத்தையும், ஜெபத்திற்கு பின் நம்முடைய பேச்சு செயலெல்லாம் மேட்சாக இருக்க வேண்டும், பாசிட்டிவாக இருக்க வேண்டும், அடைவோம் என்ற நிலைக்கு இருக்க வேண்டும், அடைந்தே தீருவேன் என்ற நிலைக்கு இருக்க வேண்டும். அப்படி வருவதே ஆவிக்குரிய வளர்ச்சி, கர்த்தருக்குள் நாம் வளர்ந்து வருகிறோம் என்பதாகும். இந்த வளர்ச்சி, முதிர்ச்சி ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு அவசியம். இது நாளுக்கு நாள் மெருகேற வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கல்யாணம் விட்டு திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. இதை அறிந்த இயேசுவின் தாய் அங்கு அழைக்கப்பட்டிருந்த இயேசுவிடம் வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். யோவான் 2:5. இயேசுவின் தாய் வேலைக்காரர்களிடம் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இதைத்தான் யோவான் 2:5 குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக முக்கியமான, எனக்கு பிடித்த வார்த்தை. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியின் ஹைலைட்டே இதுதான். ஏன் வேலைக்காரர்களை பார்த்து இப்படி சொல்ல வேண்டும்? இயேசுவிடம் சொன்னால் இயேசு பதில் சொல்லிவிட்டார், பிரச்சனை முடிந்து விட்டது. பெண் மரியாள் எதை வைத்து வேலைக்காரரிடம் அப்படி சொன்னால்? இயேசு இருக்கும் இடத்தில் குறைவு வராது. இதற்கு முன்னே அற்புதத்தையும் செய்து அவள் பார்த்ததிலே கேட்டதும் இல்லை. இதுதான் முதல் அற்புதம் என்று வேதத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவளுக்குள் ஒரு உள்ளுணர்வு, அது நம் ஜெபத்தையும் விசுவாசத்தையும் இணைக்கிறது. நமக்கு உள்ளுணர்வு வேண்டும், அது நம்ம ஜெபத்தையும் விசுவாசத்தையும் பேச்சையும் இணைக்க வேண்டும், மேட்சாக இருக்க வேண்டும். தேவ தன்மையை, தேவ இயல்பை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறதை மரியாள் பார்த்து வருகிறாள், தம் உள்ளத்தில் வைத்து தியானித்து வருகிறாள். அவளுக்கு இன்னது சம்பவிக்கும், இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்பது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நல்லது சம்பவிக்கும், அந்த குறைவு நிறைவாகும். இயேசு இருக்கும் இடத்தில் வெட்கத்திற்கு வாய்ப்பு இல்லை. இதை அறிந்திருந்தால் இயேசு சொல்ல போகிற செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். நாம் ஜெபிக்கிறோம், நாமும் ஜெபிக்கிறோம். அவர் தந்த வாக்கை வைத்து ஜெபிக்கிறோம். ஜெபித்த பின் இன்னது இப்படி சம்பவிக்கும் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் சம்பவிக்கும், கிடைக்கும், வரும், விடுதலையாகும், உயர்வோம், தாழ்ச்சி அடையோம் என்ற நிச்சயம் மனதில் வேண்டும். இன்றே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மனதில் இருக்கும் நிச்சயத்தை வார்த்தையில், செயலில் காட்ட வேண்டும். இதை நம்மிடம் எதிர்பார்க்கிறார் கர்த்தர். மார்க் 5ஆம் அதிகாரம் 25-34 வரை தியானிகள். இந்த 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீயை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இவள் தான் கேள்விப்பட்ட சாட்சிகளை எடுத்து உறுதி செயல்பட்டாள். என்ன செயல்பட்டாள்? என்ன? அந்நிய ஸ்திரீகள், அதாவது இஸ்ரவேலிலே யூத ஸ்திரீகள் அந்நியரை தொடக்கூடாது, அந்நியர்களும் இந்த ஸ்திரீகளை தொடக்கூடாது. அது இவள் தீட்டுப்பட்டவள், தீட்டு போய்கொண்டே இருக்கிறது. எல்லாம் செலவழித்தாய்விட்டது, ஒன்றுமே முடியவில்லை. உச்சகட்டத்துக்கு வந்து விட்டாள். இனி அவ்வளவுதான், விளிம்பிக்கே வந்து விட்டாள். இத்தனை சாட்சிகளை கேள்விப்படுகிறாள். இயேசு செய்வதை எல்லாம் கேள்விப்படுகிறாள். நான் போவேன், வஸ்திரத்தை தொடுவேன், சொஸ்தமாவேன், அவ்வளவுதான். சாட்சிகளை பிடித்து கொண்டாள். எனக்கு ஏன் நடக்கக்கூடாது? நான் யூத ஸ்திரீ தொடக்கூடாது தான். அவர் என்னிடம் போய் நான் ஜெபித்து என்னை தொடுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் போய் தொடுவேன். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு அவர் வஸ்திரத்தை தொடுவேன். அவரை தொடவில்லை, அவர் வஸ்திரத்தை தொடுவேன். வஸ்திரத்தை தான் தொடுவேன், நான் சுகமாவேன் என்று போனால் சுகம் பெற்றுக்கொண்டாள். கேட்டீர்களா? தாவீது சங்கீதங்களில் உமது சாட்சிகள் என்னை உயிர்ப்பித்தது என்கிறான். சங்கீதம் 119:1-2 வாசியுங்கள்.
சாட்சிகளை கை கொண்டு நடக்கிறோம் பாக்கியவான் என்று இருக்கிறது. சாட்சிகளை கை கொள்ள வேண்டும். எனக்கு அப்படி நடக்கும், எனக்கு விடுதலை கிடைக்கும், எனக்கு அற்புதம் நடக்கும், என் வீட்டில் நடக்கும் அப்படி நீ நினைக்க வேண்டும். அதற்கு தகுந்தவாறு உங்களுடைய பேச்சு இருக்க வேண்டும். வேதத்தின் சாட்சிகள், கிறிஸ்துவ உலகத்தில் உள்ள உண்மையான சாட்சிகள் நம்மை இப்படி உயிர்ப்பிக்க அனுமதிக்க வேண்டும். எதையோ பேசி நம்முடைய பாசிட்டிவ் திங்கை கீழே இறக்கிவிடக்கூடாது. அப்படிப்பட்டவருடைய பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க போகும்போது அவனுக்கு இன்னது சம்பவிக்கும், இன்ன விதமாய் சம்பவிக்க தெரியாது. ஆனால் ஒன்றில் உறுதியாயிருந்தான், என்னை அழைத்து வந்தவர் இதுவரை என்னை எதிலும் ஏமாற்றவில்லை. ஈசாக்கின் மூலம் சந்ததி பெருகும், என் உடன்படிக்கை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 17:19. இந்த வாக்கை இறுக பிடித்தான். அந்த ஸ்திரீ எதை இறுக பிடித்தால்? சாட்சியை பிடித்தால். நான் வஸ்திரத்தை தொடுவேன், பெற்றுக்கொள்வேன். அவ்வளவுதான். இவன் வாக்கை இறுக பிடித்தான். இந்த வாக்கின் மேல் தன் வாழ்வை நினைத்தான், எதிர்பார்த்தான், நிர்ணயித்தான். இது மேட்சாக இருக்க வேண்டும். ஈசாக்கை மறுபடியும் பெற்றுக்கொண்டானே. ஈசாக்கு பலிபீடத்தின் மீது நான் கட்டி வைப்பேன், கத்தியை ஓங்கும் போது கர்த்தர் தடுப்பார், பேசுவார், ஆட்டுக்கடா புதருக்குள் சிக்கி இருக்கும், அதை எடுத்து செலுத்துவேன் என்பது அவனுக்கு தெரியுமா? ஏதும் தெரியாது. இன்னது சம்பவிக்கும் தெரியாது, இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று தெரியாது. ஆனால் சம்பவிக்கும் என்பதை நினைத்தான். அப்படித்தான் இங்கே நினைக்க வேண்டும். குணமாவேன், என் மனைவி குணமாவாள், என் கணவன் குணமாவான், என் பிள்ளைகள் திருந்தும், என் குடும்பம் கட்டப்படும், நினையுங்கள், சம்பவிக்கும். தெரியவே தெரியாது அவனுக்கு ஏதும். அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியாமல் கூட இருக்கலாம். ஆண்டவரின் மக்களே, நீங்கள் சாட்சிகளை பற்றி கொண்டாலும் சரி, வாக்கை பற்றி கொண்டாலும் சரி, இரண்டை இணைத்து சேர்த்து பிடித்து கொண்டாலும் சரி, இரண்டுக்குமாக மேட்சாக உங்கள் பேச்சு செயல் இருப்பது அவசியம். அவசியம். எப்போ செய்வீரோ, எப்படி செய்வீரோ, என்னத்தை செய்வீரோ எனக்கு தெரியாது ஆண்டவரே. என் குடும்பத்தில் வியாதி, பலவீனம், சமாதானம், இன்மை, வறட்சி இவைகள் முற்றிலும் நீங்க வேண்டும். உம்முடைய வாக்குகளில் எங்கேயாவது உம்மை தொழுது கொள்வதற்கு இவைகள் நிரந்தரம் என்று நீ சொன்னதுண்டோ? இல்லையே. செழிப்பீர்கள், பாதுகாக்கப்படுவீர்கள், உயர்வீர்கள் என்றுதானே சொல்லி இருக்கிறீரப்பா. என் குடும்பத்தில் எந்தெந்த ஏரியாக்களில் குறைவுகள், மந்தத்தன்மை, செழிப்பு இல்லையோ அத்தனையும் நேராக்கி உயர்வாக்கி செழிப்படைய செய்து கொடுப்பது நீர் கொடுக்க வேண்டும். அது உமக்கு லேசான காரியம், அற்ப காரியம். தேவரே செய்கிற இடத்தில் தடைபடாது என்பதை நான் அறிவேன். கையை நீட்டுங்கள், தொடுங்கள், விடுதலைக்கு நேராக நடத்துங்கள், இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபித்துவிட்டு வெளியிலே கம்பீரமாய் நடங்கள். யாரிடம் எதை பற்றி பேசாதீர்கள். உங்களுக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே அந்த சம்பாஷணை இருக்கட்டும். எந்த வினாடியும் பெற்றுக்கொள்வீர் என்ற எதிர்பார்ப்போடு இருங்கள். அதே சமயத்தில் நிதானமாய், சிறிதும் கவலைப்படாமல் உங்களது வேலையை, கடமைகளை, பொறுப்புகளை ஆனந்தமாய் செய்யுங்கள். விட்டுவிடாதீர்கள். எனக்கு தான் இத்தனை பிரச்சனை இருக்குதே என்று ஒன்றை விட்டுவிடக்கூடாது. செயலை செய்ய வேண்டும். பதில் வந்து கொண்டு இருக்கிறது. ஆயத்தமாக அரமனைக்கு புறப்பட வேண்டும் என்று யோசேப்புக்கு அழைப்பு வந்ததில்லவா? அப்படி உங்களுக்கு அழைப்பு வரும். நம்பினால் இங்கே தேவ மகிமை என்றென்றும் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். நான் ஜெபித்ததற்கு மேலாக சிறப்பாக பெற்றுக்கொள்வேன் என்று இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறேன். அருமை பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு வாழ வைத்தத்தான் என்னை கர்த்தர் அழைத்தார். மிகச்சிறந்த வாழ்வை இந்த பூமியிலே என் வாழ்வை, என் பிள்ளைகள் வாழ்வை, என் சமுதாய வாழ்வை, என்னுடைய பரம்பரைகள் வாழும். ஆமேன். ஹல்லேலூயா.